வணக்கம். இந்த பச்சை கலர் வண்டி என் ஃப்ரெண்டுது. அந்த பிளாக் கலர் வண்டி என்னோடது. நான் ஒரு பேப்பரை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். போஸ்ட் ஆஃபீஸ் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அவள் சொன்னா என் வண்டி எடுத்துகிட்டு போன்னு சொன்னான். இல்லை நான் என் வண்டியிலேயே போய்க்கிறேன்னு சொன்னேன். இல்லை என் வண்டி எடுத்துகிட்டு போன்னா. இவ்வளோ அக்கறையாக கொடுக்குறாளேன்னு பார்த்தேன். கொலகார பாவி என்னைய கொலை பண்ண பிளான் பண்ணியிருக்கா போல இருக்குது. அந்த வண்டியில் பிரேக்கே கிடையாது. நானும் என் வண்டியில் போகிற நினப்புலையே கொண்டு போய் நேராக ஆட்டோக்கார் மேலே விட்டுருப்பேன். நல்ல வேளை அவர் என்னைய திட்டாமல் போனார். சரி வந்திருக்காளே பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லி பிரியாணி கடைக்கு போனால் 65 பிரியாணி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டார். எனக்கு இந்த மாதிரி பிரியாணிலாம் வேண்டாம், ஒரிஜினல் பிரியாணி தான் வேணும்னு. ஆனால் கிடைக்கல. 65 பிரியாணியே வாங்கிட்டு வந்துட்டோம். நானும் அவளும் சாப்பிட்டுட்டோம். சும்மா டைம் இருந்தது அப்படின்னு கொஞ்சம் என்னோடய பர்சனல் வேலை பார்த்தேன். நான் அதிகமாக பியூட்டி பார்லருக்கு அதிகமாக இல்லை, போனதில்லை. தேவைப்படும் போது போய்க்கலாம் எப்பயாவது அப்படின்னு. நான் வீட்டிலையே தான் பண்ணிப்பேன். இந்த ப்ரஷ்ஷை வச்சு தான் செஞ்சுப்பேன். மருதாணி போட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். எனக்கு மருதாணி ஜாஸ்தி ரொம்ப நேரம் வச்சா ரொம்ப டார்க் ஆகிடும். 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்தில் எடுத்துட்டா கொஞ்சம் பரவாயில்லாத கலர் வரும். இல்லைன்னா ரொம்ப பிளாக் ஆகிடும். அந்த மாதிரி பிரியாணியே கொஞ்சோண்டு எடுத்து வச்சு நைட்டுக்கும் சாப்பிட்ருக்கலாம். இந்த தோசை போட்டு சட்னி அரைச்சி சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து. தோசையை போட்டு தின்னாச்சு. சரி, தேங்காய் தண்ணி குடித்தா கல்யாணம் ஆகாதான், அப்படியா இல்லையான்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் பாட்டி சொல்லுவாங்க தேங்காய் தண்ணி குடித்தா கல்யாணம் ஆகாது அப்படின்னு. நான் அப்போவும் குடிக்க மாட்டேன், இப்போவும் குடிக்க மாட்டேன். அப்போது இளநீர் குடித்தா இளநீருக்கும் தேங்காய்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது